வேஸ்ட்டாக போயிருந்தாலும் 2 வாழைப்பழத்தோட முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் அதிக பிரசங்கத்தனமாக 4, 5 வாழைப்பழத்தை போட்டு அதை மாவு எல்லாத்தையும் போட்டு கடைசியாக பேட்டரை வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வந்து மங்களூர் பன்ஸ். எப்போ இந்த வாழைப்பழம் வாங்கி வந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும். 2-3 டேஸ் கழிச்சு தூக்கி கடாசுற மாதிரி ஆகிடும். பட் இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் எதனா ரெசிபி செய்யலான்னு பார்த்தப்ப தான் மங்களூர் பன்ஸ். எங்கள் ஊரில் வந்து இது டிஃபனுக்கே தருவாங்க. சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போமேனு யூடியூப்ல ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தேன். அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க 2 வாழைப்பழம் எடுங்கன்னு. ஆனால் நான் இவ்வளோ வாழைப்பழம் வேஸ்ட்டாக போயிடுமான்னு 4-5 தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 1 கிலோ மாவை போட்டு எல்லாம் பண்ணி வச்சிட்டேன். காலைல எழுந்து பார்த்தா இவ்வளோ பர்மனெண்ட் ஆகி வந்துருச்சு. இது என்ன தான் பண்ண போகிறோம்? நாங்கள் இருக்கிறத 2 பேரும் பாதி மாவுக்கே ஒரு 20 கிட்ட வந்துருச்சு. மீதி மாவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த 20 சாப்பிட்டு முடிச்சாலே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. சரி இதை வச்சு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாம் ஓட்டிடலாம்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் மைண்ட் வாய்ஸ் எப்படியோ கேட்ச் பண்ணிருக்காரு. எனக்கு சொல்லாமலே போய் மீன் வாங்கின்னு வந்துட்டாரு. சரி என்ன பண்ணுறது, என்னாலே சாப்பிட முடியல. சரி என் தரையில் கட்டிடுவாங்க. இல்லைனா நானும் மீன் ஃப்ரை வச்சு குழம்பு வச்சு ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த பன்ஸ் ரெசிபி வந்து சூப்பராகவே இருக்கும். ஆனால் என்னென்னா ரொம்ப நேரம் சாப்பிட முடியாது, பல்லு தான் வலிக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.